வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 2 ஆன்ம நிலை அறிவது ஏன் என்கிற தலைப்பில் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை முறைகளை நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். பொதுவாக சிலர் கேட்பதுண்டு, அப்படி ஆன்மாவை பற்றி அறிவதனால என்ன பயன் இருக்கிறது என்ன என கேள்வி கேட்பது உண்டு. அதற்கான விடையாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஆற்றிலே நீர் வருகிறது என்றால் நீர் பெருக்கு என்பது அதனுடைய வேகம் என்பது நடுவில் எவ்வளவு பெரிய பள்ளம் வந்தாலும் அது தடைபடுவதில்லை. அதில் நிரம்பி விட்ட பிறகு மேலும் அது எழுந்து ஓடுகிறது. அது கடைசியாக எங்கே அமைதி பெறுகிறது என்றால் அது கடலை சென்று அடைகிற போதுதான் அது அமைதி பெறுகிறது. அதுபோலவேதான் அறிவு என்பது அதனுடைய வளர்ச்சி 5 புலன்களை அறிந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்று எல்லா நிலைகளிலும் அறிந்த பின்னாரும் கூட அது அமைதி பெறுவதில்லை. மேலும் 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 அது தேடல் நோக்கி சென்று கொண்டே இருப்பது நீங்கள் இன்றைக்கு அறிவின் உச்சமாக செயற்கை நுண்ணறிவு வரை இருப்பதை நீங்கள் காணலாம். அந்த வகையில் அந்த அறிவு என்பது, அதனுடைய தேடல் என்பது எங்கே நிறைவு பெறும் என்றால் தன்னை அறிதலில் தான், தன்னுடைய மூலத்தை அறிவதில் தான் அமைதி பெறும். எப்படி ஒரு ஆறு அதனுடைய வேகத்தை கடலை சேர்ந்த பிறகு குறைத்து கொண்டு அமைதி பெறுகிறதோ, அது போலவே மனிதன் ஆன்ம நிலை அறிந்த பிறகுதான், தன்னிலை உணர்ந்த பிறகுதான் தன்னுடைய தேடலிலிருந்து, தன்னுடைய ஆசையிலிருந்து, தன்னுடைய எல்லா விதமான பேராசை போன்ற எல்லா செய்திகளிலும் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. எனவே ஆன்ம நிலை அறிய வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.